ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 9 and 10 தான். இப்படியில பார்க்க போறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான் கூட இதை சொல்லலாம். என்ன ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், காமெடியாகவும் சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் சாப்டர் 9 போகலாம். இப்போ இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ உண்மையிலேயே சூப்பராக அதை சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. இசபெல்லாவும் நம்ம ஹீரோ எப்படி இவ்வளோ ஜீனியஸாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹீரோ அங்கே போகிறத பார்த்துட்டு செகண்ட் கிரேட்ல இருக்கிறவனுக்கு தேர்ட் கிரேட்ல இருக்கிறவங்க இருக்கிற பில்டிங்ல இவனுக்கு என்ன வேலை அப்படின்னு இசபெல்லாவும் யோசிச்சுட்டு கண்டிப்பா இவன் ஏதோ பண்றான், இவனை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா இப்ப நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் திடீர்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து காண பார்க்குவோம். திருப்பியும் தப்பிச்சிட்டானா அப்படின்னு இசபெல்லாவும் கண்டிப்பா அடுத்த வாட்டி விட மாட்டேன் அப்படின்னு கத்துறா. இப்ப நம்ம ஹீரோவும் தேர்ட் கிரேடுக்குலாம் சொல்லி கொடுக்குற பில்டிங்க்கு முன்னாடி வந்து நிக்கிறான். ஏன்னா டோபி தான் நம்ம ஹீரோவுக்கு தேர்ட் கிரேடுக்கு சொல்லி கொடுக்குற பில்டிங் எதுவும் அப்படின்னு. அப்புறம் அதோட செவரும் ஹைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோமே அந்த பில்டிங்கை கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோமே அந்த பெரிய சவுத்தை தாண்டி குதிக்கிறான். நம்ம ஹீரோ உள்ள பரப்பியும் ஆண்டனி சார் சொல்லியிருப்பாரு, நீ ஆப்போசிட்டிக்கு போனீங்கன்னா அங்கே உன்னால ஹை லெவல் மெஜிஷியன்ஸ் ஹையர் பண்ண முடியும், அவங்க உன்னோட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் இது இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ஹை லெவல் மெஜிஷியன்ஸ் இருக்கிற சிட்டிக்கு தான் வரான். நம்ம ஹீரோவில் போய் பார்க்கவும் எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க ரெகுலர் லைஃப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ வித்தியாசமாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு வழியாக அந்த மேஜிக் அசோசியேஷனை கண்டுபிடிக்கவும் நம்ம ஹீரோவில் போயிட்டு ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறான். பட் அவனோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாஸ்க் எடுத்துட்டு போட்டுக்கிட்டு எதுக்கு நம்ம ஐடென்டிட்டி மறைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோமே உள்ள போகிறான். நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா ரிசப்ஷனில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு போகவும் அங்கே நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் ஜாஸ்மின் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை நம்ம ஹீரோ அடையாளம் தெரியாம வெல்கம் சார், நீங்க ஏதாவது மேஜிக் கன்சல்டன்ஸை ஹையர் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குவோம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஜாஸ்மின் நீங்க என்ன பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆமா அப்படின்னு அவளை பார்த்து சொல்லவும் அதுக்கு ஜாஸ்மின் நம்ம ஹீரோவை பார்த்து ஓகே சார், நீங்க ஒரு கன்சல்டன்ஸ் ஹையர் பண்றதுக்கு நீங்க சீனியர் மெஜிஷியன் ஹையர் பண்ணீங்கன்னா மந்த்லி 10 கோல்டு காயின் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம நீங்க இன்டர்மீடியேட்டா ஹையர் பண்ணீங்கன்னா 5 கோல்டு காயின் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லாம ஜூனியர் மெஜிஷியன் ஹையர் பண்ணணும் அப்படின்னா 2 கோல்டு காயின் கட்டணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுக்கு நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பேச முடியாது. இவ்வளவு காசு கேட்கறாங்களே, ஒரு கோல்டு காயினுக்கு நான் 100 சில்வர் காயினை சேர்த்தாக்கணும், நான் அவளை காசுக்கு எங்க போறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு உங்க டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்க ஜாஸ்மின் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காசு தான் பிரச்சனை அப்படின்னா நீங்க நம்ம லைப்ரரியிலே லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் என்னது லோனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாஸ்மினை பார்த்து கேட்கவும் அதுக்கு ஜாஸ்மினும் ஆமா சார், எங்க லைப்ரரியில கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேல மேஜிக் புக்ஸ் இருக்கு, அது எல்லாமே ரொம்ப ரேரான புக்ஸ், இப்படி எங்க லைப்ரரியோட அசோசியேஷன்ல இருந்து தான் நாங்க லோன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோத்தை கேட்டுட்டு இதை பத்தி எதுவுமே யோசிக்காம எனக்கு ஒரு லோன் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜாஸ்மினும் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க மெஜிஷியன் அப்படிங்கிறதுக்கான உங்களோட லைசன்ஸை கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கு ஜாஸ்மினும் நம்ம ஹீரோவை பார்த்து சார், நீங்க மேஜிக் கன்சல்டன்ஸ் ஹையர் பண்றதுக்காக வந்திருந்தீங்க, சோ நீங்க அட்லீஸ்ட் ஒரு மெஜிஷியனா ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு ஜாஸ்மின் நம்ம ஹீரோ பார்க்கவும் அடைச்ச ஒரு மேஜிக் கன்சல்டன்ஸ் ஹையர் பண்ண வந்தா இப்படி கேள்வி கேட்டு சாவடிக்கிறீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாஸ்மின் நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த மெஜிஷியன் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை நம்ம அசோசியேஷன்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க, சோ நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்ட நம்ம ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு நான் இப்பயே டெஸ்ட்டுக்கு ரெடியா தான் இருக்கேன், இன்னைக்கே பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு ஜாஸ்மின் நம்ம ஹீரோ பார்த்து சார், வழக்கமா இந்த லைசன்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க, இப்ப அவங்களுக்கு பதிலா பாத்துக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, அவங்க 100 பேர்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க, சோ இன்னைக்கு நீங்க வாங்குறது கஷ்டம் அப்படின்னு ஜாஸ்மின் சொல்லவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் டெஸ்ட் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப எதர்ச்சியா அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ற ஆண்ட்ரியூ அப்படிங்கிற ஆள் இந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஜாஸ்மினும் நம்ம ஹீரோவை அந்த ஆண்ட்ரியூ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இவர் தான் மேஜிக் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் ஆண்ட்ரியூ நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா, அப்புறம் எதுக்காக நீ மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு கேட்கவும் இப்ப நம்ம ஹீரோவும் ஒரிஜினல் நேம கொடுத்த ஐடென்டிட்டி வெளில தெரிஞ்சிடும் அப்படின்னு என்னோட பேர் சீன்லியோ அப்படின்னு நம்ம ஹீரோ நேமா மாத்தி சொல்றேன். எதுக்காக நான் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபயர் மேட்ச்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃபேஸ்ல பட்டு ஃபேஸ்ல கொஞ்சம் காயம் இருக்கு, அதனால தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப ஆண்ட்ரூ கூட இருக்கிற இன்னொரு ஒரு ஆளும் உன்னோட ஃபயர் பால் உன்னோட ஃபேஸ்ல பட்டிருக்கு அப்படின்னு நீ கண்டிப்பா வித்தியாசமான டெக்னிக் தான் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் அப்ப ஆண்ட்ரூவும் நம்ம ஹீரோவை பார்த்து சீன்லியோ அப்படிங்கிறவனோட பேரே வித்தியாசமா இருக்கு, அப்புறம் மேஜிக் சர்டிபிகேட்டை நீ இந்த வயசுல வாங்குறதுக்கு ஆசைப்படுற, ஒரு ஜூனியர் மெஜிஷியனை ரெஜிஸ்டர் பண்ண ஆசைப்படுறியா அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோவை பார்த்து டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப ஜாஸ்மினோ வாங்க சார் டெஸ்ட் ஹாலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஆண்ட்ரிவும் வேண்டாம் இங்கேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கேவா அப்படின்னு அவளுமே ஷாக் ஆகுறா. இப்ப ஆண்ட்ரிவும் நம்ம ஹீரோவை பார்த்து சீன்லியோ நீ என் மேல உன்னோட ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணு, நீ எப்படி உன்னோட ஃபேஸ் எரிச்சுக்கிட்டியோ அதே மாதிரி என் மேல அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லவும் ஆனா இங்கே என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்ப ஆண்ட்ரி கூட இருக்கிற இன்னொரு ஆள் நம்ம ஹீரோவை பார்த்து நீ யூஸ் பண்ற சின்ன ஃபயர் பால் நம்ம ஆண்ட்ரிவெல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஸோ நீ பயப்படாம அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இப்போ ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணிட்டு ஃபயர் மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அட்டாக்கை யூஸ் பண்ணி ஆண்ட்ரிவை பார்த்து இப்போ நம்ம ஹீரோனோட ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோட ஃபயர் மேஜிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் ஜாஸ்மினுமே ஷாக் ஆகுறா. இப்போ ஆண்ட்ரிவுமே நம்ம ஹீரோட அட்டாக்கை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோட ஃபயர் பால் செம பெருசா ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் பண்ற மாதிரி அது வந்து ஆண்ட்ரூ மேல மோத
இருக்கவும் ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் கிரியேட் ஆகுது. இதை பார்த்துட்டு ஜாஸ்மினுமே பயங்கரமா ஷாக் ஆகவும் அந்த இடம் ஃபுல்லாவே பயங்கர புகையா இருக்கு. ஆண்ட்ரூ சார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஜாஸ்மின் பார்க்கவும் நல்ல வேலை கரெக்டான டைம்ல ஆண்ட்ரூ கூட இருக்கிற ஒரு ஆளும் சீல்டு மேட்சுக்கு யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட அட்டாக்க டாச் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ரூமே எப்படி இதை பண்ணா அப்படின்னு பயங்கரமா ஷாக்லயே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ ஆண்ட்ரூவை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, என்னோட அட்டாக்கோட ஸ்பீட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ எப்படி எவ்வளவு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் பண்ணா அப்படின்னு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கவும் அப்படி இந்த சாப்டர் 9 முடியுது. இப்ப சாப்டர் 10ஓட ஸ்டார்டிங்லயே ஜாஸ்மினும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்தாங்க சார் இது உங்களோட லோன் கார்டு, அப்புறம் இன்னொன்னு இதான் அவங்க மெஜிஷியன் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும் அப்ப ஜாஸ்மின் நம்ம ஹீரோவை பார்த்து உங்களோட மேஜிக் பவர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, நீங்க கண்டிப்பா ஒரு கிரேட்டஸ்ட் மெஜிஷியனா வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் போறப்பே நம்ம ஹீரோவும் உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லவும் ஜாஸ்மினுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு எப்படி இவருக்கு என்னோட பேர் தெரியும் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க இருந்து போறப்பே இந்த இடத்துல இவ்வளவு பீப்புள் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேஜிக் லைப்ரரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அங்க உட்காந்து எல்லா புக்கையுமே எடுத்து படிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற புக் எடுத்து படிச்சு பார்க்கவும் தான் தெரியுது நம்ம ஹீரோ அவனோட அகாடமியில இருக்கிற புக்கை விட இங்க இருக்கிற புக்கை விட டாபிக் எல்லாமே ரொம்ப டெப்தா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு குறிப்பா சொல்லணும்னா மேஜிக் யூஸ் பண்றதுக்கு முக்கியமா தேவையே ஸ்பிரிச்சுவல் லெவல் தான். நம்ம ஹை ஸ்பிரிச்சுவல் லெவல்ல மேஜிக் கூட கனெக்ஷனை பில்ட் பண்ணா அவங்களால ஹை லெவல் ஸ்பெல்ஸ் கேஸ்ட் பண்ண முடியும். இது ஹை லெவல் மேஜிக் மட்டும் கிடையாது, ஈவன் லோ லெவல் மேஜிக்ல இருக்கிறப்ப கூட அவங்களோட மேஜிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புக்கை படிச்சு கத்துக்கிறான். பட் என்னதான் இந்த வேர்ல்டுல மேஜிக் லெவல் ஹையா இருந்தாலும் இவங்க சயின்ஸோட நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனால இவங்க மேஜிக் பவரும் கம்மியா தான் இருக்கு. நம்ம சயின்ஸையும் மேஜிக்கை மிக்ஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு புது எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புக்கை படிச்சுட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஐடியா வருது. இந்த வேர்ல்டுல இருக்கிற 4 மேஜிக் எலமெண்ட்டுமே ஜஸ்ட் இந்த வேர்ல்டோட எண்ட் கிடையாது. ஒருவேளை நான் 2 எலமெண்ட்டை ஜாயின் பண்ணா புதுசா எனக்கு ஒரு எலமெண்ட் சோர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப ஃபயரையும் விண்டையும் ஆட் பண்ணா புதுசா எனக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ் கிடைக்கும். அப்பனா என்னாலே ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பயங்கரமா எக்ஸைட் ஆகவும் அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ தான் பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஐயா ஃபர்ஸ்ட் நான் போய் இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோவும் இப்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் எதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எம்டி கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வேகமா கிளம்புறான். நம்ம ஹீரோ வேகமா அங்கிருந்து போறத பார்த்துட்டு ஆண்ட்ரூமே இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ பெருசா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூமே அந்த அசோசியேஷன் மெம்பரை பார்த்து சொல்லவும் ஆமா எனக்கு அவனை பார்த்தா அது வித்தியாசமா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் மெம்பருமே நம்ம ஹீரோ பாக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் போய் மேஜிக் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு காலி இடத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல யாரும் இல்ல, இங்க நம்ம மேஜிக் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபயர் மேஜிக்கும் வின் மேஜிக்கும் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே மேஜிக் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளவு என்னால மேஜிக் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்ப அட்மாஸ்பியர்ல இருக்கிற விண்டே அப்படி லைட்டா அப்சர்வ் பண்ணி அதை ஒரு சின்ன பால் ஆட்டம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ கையில ஒரு ஆக்சிஜன் பால் அப்படியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்சிஜன் பாலை கண்ணால பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கூட ஃபயர் மேஜிக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு ஃபயர் பால் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க பட் ஆக்சிஜனோட லெவல் அதிகமா இருக்கிறதுனால ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இப்ப டக்குன்னு தானச்சிடுது. நம்ம ஹீரோவும் நான் இன்னொரு வாட்டி கரெக்டா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கம்பைன் பண்ண அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் ஆகுது. இந்த பிளாஸ்டோட அதிர்ச்சிலேயே இந்த பக்கம் ஸ்பென்ட்லி இருக்கிற அகாடமியோட கிளாஸ் எல்லாமே பிரேக் ஆக ஆரம்பிக்குது. இந்த பக்கமா ஸ்பென்ட்லியும் அகாடமிக் தேவையான ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கவும் அப்ப நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண பிளாஸ்டோட சத்தம் கேட்கவும் மிஸ் பென்ட்லி என்ன அப்படின்னு ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஃபாரஸ்ட்க்கு நடுவில் வெடிச்சிருக்கு. எப்படி இந்த பிளாஸ்ட் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் அந்த பிளாஸ்டால எதுவும் ஆகல, பட் ஒரே புகை மூட்டமா இருக்கவும் நம்ம ஹீரோவும் நான் எதிர்பார்த்தது நடந்துச்சு, ஆனா இவ்வளவு பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கல, லக்கிலின்னு அதை சீக்கிரமா ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனாலதான் பிளாஸ்ட் சின்னதா இருந்துச்சு, ஒருவேளை ஃபுல் பிளாஸ்ட்டுமே விட்டுருந்தா கண்டிப்பா மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஏதோ ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும் அங்க பக்கத்துல நம்ம ஹீரோட அகாடமிலேருந்து வாட்ச்மேன் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணிருப்பா அப்படின்னு வரவும் நம்ம ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அங்க பாருங்க ஒரு பையன் ஓடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. அண்ட் டைமிங் கம்மியா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றதுனால நான் இப்ப சாப்டர் 11க்கு ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பெஞ்சில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவும் அப்போ டோபி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு பிளேயர் நேற்று நைட்டு உனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு டோபி நம்ம ஹீரோ பற்றி கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் நேற்று நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நான் நல்லா தூங்கிட்டேன் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டோபி நம்ம ஹீரோ பார்த்து நம்ம அகாடமிக்கு பக்கத்தில் யாரோ ஒரு பெரிய பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அகாடமியும் அந்த பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணவங்களை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாரோ ஒரு ஆள் தான் ஹை லெவல் மேஜிக்கை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது யாரும் தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டோபி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்போ டோபி நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஹை லெவல் மேஜிக் யூஸர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ டோபியும் நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஹை லெவல் மேஜிஷியன் அப்படின்னா அது மிஸ் பென்ட்லி மட்டும்தான், பட் அவங்களா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா மிஸ் பென்ட்லி ஹை லெவல் மேஜிஷியன் அப்படிங்கிறது டோபி சொல்லி தான் நம்ம ஹீரோக்கே தெரியுது. அப்பனா மேஜிக் சம்பந்தமா இருக்கிற எல்லா டவுட்டையுமே மிஸ் பென்ட்லி கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிஸ் பென்ட்லி மீட் பண்ணலாம் அப்படின்னு போலான்னு பார்த்தா மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ பார்க்கவும் அப்படின்னு இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கு அப்புறம் தான் ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் போகும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன்.
அப்புறம் மோஸ்ட்லி இந்த மான்ஃபாவை இன்னும் ஒரு 7 நாளுக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த மான்ஃபாவை ஃபுல்லாக அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு வேற லெவலான மான்ஃபாவை தான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.